integrative tool. It is an integrative tool அப்படின்னா இது வந்து மாறும் செயல்பாடு கொண்டது. சரி, இது ஒரு ஒருங்கிணைந்த இன்டிகிரேட்டிவ்னா ஒருங்கிணைந்த செயல்பாடு கொண்டது. சரிங்களா? பாருங்க, the main idea behind managing the human resource is to motivate, participate and coordinate the available workforce. So பாருங்க, the main idea behind managing the human resource is என்ன பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும், அவங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும், கோஆர்டினேட் பண்ணணும் அண்ட் அவைலபிள் ஒர்க் ஃபோர்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே செயல்பட வைக்கணும். மனித வளத்தை வந்து நிர்வகிப்பதற்கு முக்கியமானதாக கருதப்படுவது என்ன அப்படின்னாக்க, அந்த கிடைக்கக்கூடிய பணியாளர்களை வந்து கரெக்டாக நம்ம மோட்டிவேட் பண்ணணும், பங்கேற்க செய்யணும், ஒருங்கிணைக்க செய்யணும். இது எல்லாம் கரெக்டாக செஞ்சால் மட்டும்தான் நம்ம இன்டகிரேட் பண்ணி நம்ம அந்த நிறுவனத்தை வந்து சக்ஸஸாக கொண்டு போக முடியும். அடுத்தது ஃபோக்கஸஸ் ஆன் டெவலப்மெண்ட். அடுத்தது என்ன, ஃபோக்கஸஸ் ஆன் டெவலப்மெண்ட் என்ன? ஸோ அந்த வளர்ச்சியின் மீதான கவனம் வந்து இருக்கணும். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபோக்கஸஸ் ஆன் டெவலப்மெண்ட் ஆஃப் மேன் பவர் த்ரூ ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ நம்ம கிடைக்கக்கூடிய மனித வளத்தை நம்ம கரெக்டாக என்ன பண்ணணும், ட்ரைனிங் கொடுக்கணும், டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணணும். இப்படியெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நம்ம வெற்றியை வந்து காண முடியும். ஹார்னிங் ஆஃப் skills through training increases the effective use of the resource procured. ஸோ அடுத்ததான் என்ன சொல்றேன்னா, அந்த கிடைக்கப்பெற்ற அந்த மனித வளங்களை திறம்பட பயன்படுத்தி அந்த பயிற்சிகளை அதிகரிப்பதன் வாயிலாக மட்டுமே மனித திறன்களின் பட்டை வந்து தீர்க்கப்படும். ஸோ அவங்க எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஸ்கில்ஸையும் ட்ரைனிங்கும் கொடுக்குறோமோ அதை வந்து எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபோக்கஸ் ஆன் டெவலப்மெண்ட் சொல்றோம். நெக்ஸ்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் போத் சயின்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் ஆர்ட். ஸோ இந்த மனித வளத்தை அறிவியல் பூர்வமாகும், அறிவியல் மற்றும் கலை ஆகிய இரண்டுமாக நம்ம இருக்கு. சரிங்களா? அறிவியலாகவும் கலையாகவும் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆகவும் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து இருக்கு. As it relies on the experiments and observations as well as effective handling of manpower. Effective handling of manpower, it is both science and art. இது பார்த்தீங்க அப்படின்னாக்க சோதனை மூலமாகவும் உற்றுநோக்கலின் அடிப்படையிலையும், அது மட்டும் இல்லாம திறம்பட அந்த மனித வளத்தை வந்து கையாளுவதன் அடிப்படையில அறிவியலாகவும் கலையாகவும் கருதப்படுது இந்த மேனேஜ்மெண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ். சரிங்களா? அவங்க எப்படி பண்ணோம், இட் ரிலேஸ் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ். சோதனை மூலமாகவும் உற்றுநோக்கலின் அடிப்படையிலையும் தான் அவங்களை எப்படி கரெக்டாக நம்ம கரெக்டாக அவங்களை பயன்படுத்த முடியும். சரிங்களா? ஸோ இது அறிவியலாகவும் கலையாகவும் இருக்கு இந்த ஹியூமன் ரிசோர்ஸ். ஓகேங்களா? அடுத்தது, இட் இஸ் இன்டர் டிசிப்ளினரி. ஸோ இன்டர் டிசிப்ளினரி துறைகளுக்கிடையேயான இணைப்பாக இருக்குது. பாருங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மேக்ஸ் யூஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ் of different disciplines like sociology, psychology, economics, etc., making it interdisciplinary. ஸோ எல்லாத்தையும் தான் ஒருங்கிணைக்க செய்யுது. பாருங்க, மனித வளம் அப்படிங்கிறது சமூகவியலாகவும் உளவியலாகவும் பொருளாதாரம் போன்ற இந்த மாதிரியான பல்வேறு துறைகளின் கருத்தாக்கங்களை பயன்படுத்துவதன் மூலம் அந்த துறைகளுக்கிடையே அந்த இணைப்பினை வந்து இருக்குது. எல்லாமே தான் சார்ந்திருக்கு. சோசியாலஜி, சைக்காலஜி, எக்கனாமிக்ஸ் மூணும் சார்ந்தது இந்த ஹியூமன் ரிசோர்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட், இட் இஸ் இன்டேஞ்சிபிள். இட் இஸ் டேஞ்சிபிள் என்ன, கண்ணுக்கு புலனாகுது. இன்டேஞ்சிபிள் கண்ணுக்கு, இது வந்து கண்ணுக்கு புலப்படாத ஒண்ணு. எது, இந்த மனித வளம் அப்படிங்கிறது. எப்படி கண்ணுக்கு இது வந்து கண்ணுக்கு புலப்படாதது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் எ இன்டேஞ்சிபிள் ஃபங்க்ஷன் which can be measured only by results. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த மனித வள மேலாண்மை அப்படிங்கிறது கண்ணுக்கு புலனாகாத செயல்பாடு. இது எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னாக்க, மெஷர்டு ஒன்லி பை ரிசல்ட்ஸ். இது முடிவுகளால், அந்த ரிசல்ட் மூலமா மட்டுமே தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அடுத்தது, இந்த மனிதவள மேலாண்மையினுடைய முக்கியத்துவம் என்ன. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஹியூமன் ரிசோர்ஸினுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? த ஸ்ட்ராட்டஜிக் ரோல் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் அக்வயரிங், ட்ரைனிங், appraising and compensating employees and attending to their labor relation, health, safety and fairness concerns. ஸோ இந்த மனித வள மேலாண்மை பார்த்தீங்க அப்படின்னாக்க அதனுடைய பங்கு, யுக்தி,
அதனுடைய பயிற்சி எப்படி நம்ம அவங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆஃப் அக்கேரிங் ட்ரைனிங் அப்ரைசிங் காம்பன்சேட்டிங் எம்ப்ளாயீஸ் அண்ட் டு அட்டெண்டிங் தேர் லேபர் ரிலேஷன் ஹெல்த் சேஃப்டி அண்ட் ஃபேர்னஸ் கன்சர்ன்ஸ். இது எல்லாமே சார்ந்திருக்கும். எப்படின்னா ஒரு மனிதவள மேலாண்மை இருக்கு அப்படின்னாக்க அவங்களுக்கு நம்ம என்னென்ன வகையில பங்குகளை செய்யணும் அப்படின்னாக்க கரெக்டா அவங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணணும், எவல்யூஷன் அதாவது காம்பன்சேட் அவங்கள வந்து காம்பன்சேட் பண்ண வைக்கணும். தென் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப், அவங்களுடைய ஹெல்த்து, சேஃப், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஃபேர்னஸ் கன்சர்ன்ஸ், அவங்கள வந்து அவங்க சொந்தமான கவனிப்பு, இது எல்லாமே சார்ந்தது தான் வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் சொல்லுவாங்க. பாருங்க கீழே சொல்லியிருக்காங்க, there are various reasons why human resource management is important. மனித வளத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது கீழே சொல்லியிருக்காங்க, என்னென்னு சொல்லியிருக்காங்க. they are as follows. ஸோ மனித வளத்தினுடைய முக்கியத்துவம் என்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கீழே ஒன் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்கலாமாங்க. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் பாருங்க, மேன் பவர் நீட்ஸ். ஸோ மனிதனுடைய சக்தி, அவனுடைய தேவையை வந்து கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது சேஞ்ச், மாற்றங்கள் வேணும். அடுத்து என்ஷூர் ரெக்யர்மெண்ட்ஸ், மனித சக்தியுடைய சரியான தேவையை வந்து உறுதி செய்யணும். ரைட் மேன் ஃபார் ரைட்ஸ் ஆஃப், சரியான வேலைக்கு சரியான நபரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அப்டேஷன், அவனுடைய திறனையும் அறிவையும் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அப்ரைசல், ஸோ அப்ரைசல் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா அந்த பணியாளருடைய செயல்திறனை வந்து மதிப்பிடணும், எவல்வேட் பண்ணணும். நெக்ஸ்ட் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், அந்த போட்டியினுடைய நன்மைகளை வந்து மேம்படுத்த செய்யணும். அடுத்து இன்சென்டிவ்ஸ் அண்ட் போனஸ், அவங்களுக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும், இன்சென்டிவ்ஸும் போனஸும் கொடுக்கணும். அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் கமிட்மெண்ட், அந்த பணியாளர்களை வந்து நம்ம அர்ப்பணிக்கணும். எம்ப்ளாயீஸ் ஆட்டிடியூட், அந்த எம்ப்ளாயீஸுடைய ஆட்டிடியூட் என்ன அப்படிங்கிறத நம்ம மனப்பான்மையை வந்து வளர்க்கணும். அடுத்தது கலெக்டிவ், அந்த அவங்களுக்கு அந்த கூட்டு பிரதிநிதித்துவத்தை வந்து வாய்ப்புகளை வந்து கொடுக்கணும். அதாவது அந்த அசோசியேஷன் வச்சிருப்பாங்க, லேபர்ஸ் அசோசியேஷன், எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன். ஸோ அந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் வந்து இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தான் அவங்களுக்கு வந்து ஏற்படுத்திக்கணும். அப்போ இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ஹியூமன் ரிசோர்ஸுக்கு இந்த மாதிரியான செயல்பாடுகளை எல்லாம் முக்கியத்துவம் எல்லாமே வந்து இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, சரிங்களா? அதில் ஒன் பை ஒன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மேன் பவர் நீட்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, அதாவது டு ஐடென்டிஃபை மேன் பவர் நீட்ஸ், மனித சக்தியினுடைய தேவைகளை வந்து அடையாளம் வந்து காணணும். டு ஐடென்டிஃபை, நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் மனித சக்தி அப்படின்னா என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினேஷன் ஆஃப் மேன் பவர் நீட்ஸ் இன் an organization is very important as it is a form of investment. ஒரு நிறுவனத்துல அந்த மனிதவள தேவைகளை வந்து தீர்மானிப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு முதலீட்டு முறையான ஒன்று. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா முதலீட்டு முறை ஒன்று. தி நம்பர் ஆஃப் men required are to be identified accurately to optimize the cost. ஸோ அந்த செலவுகளை வந்து மேம்படுத்துவதற்காக அந்த நிறுவனத்துக்கு தேவைப்படக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையை வந்து துல்லியமாக அடையாளம் கண்டு நம்ம செலக்ட் பண்ண வேண்டும், சரிங்களா? செகண்ட் ஒன், டு இன்கார்பரேட் சேஞ்ச், மாற்றங்களை வந்து இணைச்சுக்கணும். எப்படின்னு பாருங்க, சேஞ்ச் இஸ் கான்ஸ்டன்ட், மாற்றம் என்பது எந்த அமைப்பிலும் நிலையானது, சரிங்களா? இன் எனி ஆர்கனைசேஷன், எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலும் மாற்றம் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கும். அப்படிங்கும்போது மாற்றம் அப்படிங்கிறது நிலையானது தான். அண்ட் திஸ் சேஞ்ச் ஹேஸ் டு இன்ட்ரோடியூஸ் இன் சச் எ வே that the human resource management acts as an agent to make change effective. ஸோ மாற்றம் அப்படிங்கிறது எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி அது நிலையானது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாற்றத்தை வந்து அந்த கம்பெனியில் அதை திறம்பட வந்து அறிமுகப்படுத்தி மனித வேளாண்மை ஒரு முகவராக செயல்படுவராக இருக்க வேண்டும். ஸோ யாராக இருக்கணும், இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த மாற்றத்தை வந்து கொண்டு வரதுல இவங்க ஏஜெண்டாக வந்து செயல்படணும். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏஜெண்டாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மூணாவது சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, டு என்ஷூர் த கரெக்ட் ரெக்யர்மெண்ட் ஆஃப் மேன் பவர், மனித சக்தியுடைய சரியான தேவையை வந்து உறுதி செய்யணும். டு என்ஷூர் த கரெக்ட் ரெக்யர்மெண்ட் ஆஃப் மேன் பவர், மனித சக்தியுடைய சரியான தேவையை வந்து உறுதி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அட் எனி டைம் த ஆர்கனைசேஷன் ஷுட் நாட் சஃபர் ஃப்ரம் ஷார்டேஜ் ஆர் சர்ப்ளஸ். நல்லா கவனிங்க,
surplus manpower which is made possible through human resource management. At any time the organization should not suffer. அதாவது மனித வளம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னாக்கா சஃபர் ஆகவும் கூடாது, அதாவது ஷார்ட்டேஜ் ஆகவும் கூடாது, சர்ப்ளஸ் ஆகவும் கூடாது. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்து இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? அதான் சொல்கிறான் டு என்ஷூர் த கரெக்ட் ரெக்யர்மெண்ட் ஆஃப் மேன் பவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன், டு செலக்ட் த ரைட் மேன் ஃபார் தி ரைட் ஜாப். ஸோ சரியான வேலைக்கு சரியான நபரை வந்து தேர்ந்தெடுக்கணும். அதுதான் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் முக்கியமான நோக்கம். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ensures the right talent available for the right job so that no employee is either underqualified or overqualified. ஸோ சரியான வேலைக்கு சரியான தகுதியுடைய நபர்களை வந்து மனிதவள மேலாண்மை வந்து தேர்ந்தெடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறுவனத்திலேயே குறை தகுதி அல்லது மிகை தகுதியுடைய பணியாளர்களை வந்து இல்லாத நிலை ஏற்பட செய்யுது பாருங்க. ஸோ தட் நோ எம்ப்ளாயி இஸ் எய்தர் அண்டர் qualified or overqualified. Next, to update the skill and knowledge. அடுத்தது அந்த எம்ப்ளாயிஸை வந்து நம்ம என்னைக்குமே அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இது அவங்களுடைய ஸ்கில்லையும் நாலேஜையும் நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். மேனேஜிங் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளேஸ் a significant role in the process of employee skill and knowledge enhancement to enable the employees to remain up to date through training and development programs. பாருங்க, மேனேஜிங் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளேஸ் a significant role. இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிக்னிஃபிகன்ட் முக்கியமான ரோல் என்ன அப்படின்னாக்கா, இந்த ப்ராசஸ் ஆஃப் எம்ப்ளாயி ஸ்கில்லையும் நாலேஜையும் பாருங்க என்ன பண்ணணும், என்ஹான்ஸ்மெண்ட் டு எனேபிள் தி எம்ப்ளாயீஸ் டு ரிமைன் ஆஃப் டேட் த்ரூ ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். இதெல்லாம் கண்டக்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க முடியும். சரிங்களா? அடுத்தது, டு அப்ரைஸ் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ். டு அப்ரைஸ் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த போட்டியினுடைய நன்மைகளை வந்து மேம்படுத்த செய்யும். அதாவது பணியாளருடைய செயல்திறனை, பெர்ஃபார்மன்ஸ், பணியாளருடைய செயல்திறனை வந்து அப்ரைஸ், அதாவது பணியாளருடைய செயல்திறனை வந்து நம்ம மதிப்பிட செய்யணும். பீரியடிக்கல் அப்ரைசல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் த்ரூ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பூஸ்ட் அப் குட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மோட்டிவேட் ஸ்லோ பெர்ஃபார்மன்ஸ். அதாவது என்ன பண்ணோம் அப்படின்னாக்க, அந்த அங்கே இருக்கக்கூடிய மனிதவள மேலாண்மை ஹியூமன் ரிசோர்ஸை வந்து நம்ம மேற்கொள்ளக்கூடிய அந்த நடவடிக்கைகள் மூலமாக அந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில் பணியாளர்களுடைய செயல்திறனை வந்து நம்ம மதிப்பீடு செய்தால் மட்டுமே நல்ல பணிபுரிவருடைய திறனை வந்து நம்ம அதிகரிக்கவும், ஸ்லோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க இல்லையா, மெதுவாக பணிபுரிவர்கள் வந்து ஊக்கமளிக்கவும் முடிகிறது. சரி, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னாக்கா, இட் ஹெல்ப்ஸ் த ஒர்க் ஃபோர்ஸ் டு ஐடென்டிஃபை தேர் லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இது பணியாளர்களுடைய செயல்திறனை வந்து தெரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா? ஸோ அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸை நம்ம கரெக்டாக மோட்டிவேட் பண்ணணும். சரிங்களா? மோட்டிவேட் பண்ணனா மட்டும்தான் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். சரிங்களா? அடுத்தது, டு இம்ப்ரூவ் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ஸோ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், அந்த போட்டி நன்மைகளை வந்து அவங்கக்கிட்ட நம்ம மேம்படுத்த செய்யணும். பாருங்க, ஆர்கனைசேஷன்ஸ் வித் கேப்பபிள் அண்ட் காம்பிடென்ட் எம்ப்ளாயீஸ் கேன் truly gain competitive advantage in the globalized market. தகுதி வாய்ந்த அந்த போட்டி சூழலை எதிர்கொள்ளக்கூடிய பணியாளர்களை கொண்டிருந்தால் மட்டுமே உலக அளவில் போட்டி சந்தையுடைய நன்மையை வந்து உண்மையில நம்ம வந்து பெற முடியும். ஹையர் த லெவல் ஆஃப் குட் பெர்ஃபார்மன்ஸ், கிரேட்டர் தி பாசிபிலிட்டி ஆஃப் ஃபாஸ்ட் பேஸ்டு growth ஆஃப் என்டர்பிரைஸ். ஸோ இந்த ஹையர் லெவல் ஆஃப் குட் பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக மட்டும்தான் we can get greater the possibility of fast phased growth of the enterprise. ஸோ கரெக்டாக அந்த காம்படிட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி, அந்த போட்டிச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பணியாளர்களை வந்து வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தா மட்டும்தான் அந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் நாம் அந்த வெற்றியை வந்து சந்திக்க முடியும். நெக்ஸ்ட்டு, டு ப்ரொவைட் இன்சென்டிவ்ஸ் அண்ட் போனஸ் டு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸுக்கு நம்ம இன்சென்டிவ்ஸும் போனஸையும் கொடுக்கணும். இட் இஸ் தி ரோல் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் to recognize the best performers and to provide them with bonus and incentives as a form of appreciation for their work. அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு நம்ம அப்ரிசியேட் பண்ணணும். ஸோ அது எப்படி வேணால் பண்ணலாம். பாருங்க, this motivation can be either financially or non financial.
ஸோ நிதி ரீதியாகவோ அல்லது நான் ஃபினான்சியலோ அவங்களை எப்படியாவது ஒரு வகையில் நம்ம மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதான் எப்படி மோட்டிவேட் பண்ணணும், இன்சென்டிவ் கொடுக்கணும், இல்லை போனஸ் கொடுக்கணும். இதான் ஒன்று பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் அவங்க ஒர்க்கை வந்து அவங்க ப்ராப்பராக செஞ்சுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டு டிட்டர்மைன் எம்ப்ளாயி கமிட்மெண்ட். ஸோ அடுத்தது அந்த பணியாளர்களை வந்து நம்ம எம்ப்ளாயி கமிட்மெண்ட். ஸோ பணியாளர்களுடைய அர்ப்பணிப்பை வந்து நாம தான் தீர்மானிக்கணும். அவங்களுக்கு என்னென்ன கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தான் வந்து முடிவு பண்ணணும். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிட்டர்மைன்ஸ் த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் டு தேர் ஒர்க் எய்தர் த்ரூ இன்டர்வியூ ஆர் கொஸ்டினியர். ஸோ அந்த மனிதவள மேலாண்மையை வந்து நேர்காணல் மூலமாகவோ அல்லது வினா தொகுப்பு கொஸ்டினியர் மூலமாகவோ பணியாளர்களுக்கு அவருடைய பணி அர்ப்பணிப்பு நிலையை வந்து நம்ம தீர்மானிக்கணும். தி ஹையர் த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட், தி ஹையர் த பாசிபிலிட்டி ஆஃப் தி ஆர்கனைசேஷன் டு பி சக்சஸ்ஃபுல். ஸோ அதிகப்படியான அர்ப்பணிப்பு அந்த நிலை நிறுவனத்தினுடைய வெற்றிக்கு வந்து வழிவகுக்கும். நல்லா அவங்கள வந்து அப்ரோச் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நல்ல ரிசல்ட் வந்து சக்ஸஸ் வந்து கிடைக்கும் அந்த ஆர்கனைசேஷனுக்கு. திஸ் கேன் பி கேரிட் அவுட் டு அப்ராப்ரியேட் பாலிசிஸ். ஸோ இது எல்லாமே எப்படி கிடைக்கும் அப்படின்னாக்க அந்த ஏற்படுத்தப்பட்ட கொள்கைகள் மூலமாக மட்டுமே இப்பணியை வந்து நம்ம மேற்கொள்ள முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் டு எம்பசைஸ் சோசியலைசேஷன். டு எம்பசைஸ் சோசியலைசேஷன் அப்படின்னு என்ன சொன்னா, சமூகமயமாக்கப்பட்ட வலியுறுத்தலாக இருக்கணும். சோசியலைசேஷன் பாருங்க, ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் சோசியல் அனிமல்ஸ். ஸோ மனிதர்கள் அப்படிங்கிறது சமூக விலங்குகளாக இருக்கிறார்கள். அண்ட் தே ஷுட்